காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 சக்தியினை உடைய சிவபெருமானுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்று வெள்ளை அல்லது காவி நிறத்தில் ஆடை அணிந்து சிவன் கோயிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு வில்வ இலையில் மாலை சாத்தி அகல் விளக்கினை ஏற்றி வர தீயவை நீங்கி இன்பம் பெருகும் வாழ்வில். ஞானத்தின் வடிவமான முருகனுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து முருகன் கோயிலுக்கு சென்று வெற்றி அல்லது செண்பக பூ மாலை சாத்தி அகல் விளக்கினை ஏற்றி மனதார ஓம் முருகா போற்றி என்று கூறி நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடக்கும். சஷ்டி விரதம் இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது ஆகும். தடைகளை நீக்கும் முதன்மை கடவுளான விநாயகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. புதன்கிழமை அன்று அருகம்பூ மாலை விநாயகருக்கு சாத்தி நெய் தீபம் ஏற்றி அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகம் வைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது பழமொழி. அப்படிப்பட்ட குரு பகவானின் பார்வை நம் மீது பட்டால் செல்வம், புத்திரபாக்கியம், மங்கள காரியம் விரைவில் நடைபெறும். அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்று நாம் குரு பகவானுக்கு முல்லைப்பூ மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டினால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும். செல்வ செழிப்பு, அழகு, அதிர்ஷ்டத்தை வழங்கும் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்து அகல் விளக்கினை ஏற்றி கலசம் வைத்து மகாலட்சுமி சோத்திரம் பாடி வர பணப்புழக்கம் பெருகும். கர்ம வினையின்படி நீதி வழங்கும் நீதிமானான சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்று கருப்பு வஸ்திரம் அணிந்து எள் எண்ணெயில் விளக்கினை ஏற்றி வழிபட்டால் சனியின் தாக்கம் குறையும். சூரிய பகவானின் வாகனமான 7 குதிரை பூட்டப்பட்ட ஒற்றை சக்கர தேர் ஆகும். இந்த 7 குதிரைகளும் வாரத்தின் 7 நாளை குறிக்கிறது. சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதிகாலையில் நீராடி கிழக்கு நோக்கி நின்று தூய நீரை சூரிய பகவானுக்கு வழங்கி பின்னர் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் கண் பிரச்சனை, தோல் வியாதி விரைவில் குணமாகும். வேலை இல்லாதவருக்கு வேலை விரைவில் கிடைக்கும். நன்றி.